இப்போது ஒரு 4, 5 நாளாகவே நம்ம சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுற ஒரே ஒரு விஷயம், ஒரு கேரளாவில் ஒருத்தரோட மரணம் இல்லைங்களா? அது பாருங்கள், அது வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நான்லாம் தினம் பஸ்ஸில் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம் வரோம். யாராவது நம்மளை வந்து பேட் டச் பண்ணால் நம்ம உடனே அதை முறைப்போம், இல்லை தள்ளி போவோம், இல்லை லேடீஸே கூட பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல டச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளி நிற்போம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆம்பளைங்க வந்து டச் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக உண்மையாலுமே கூச்சா நாச்சோ மானம் அவமானம், நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, நகர்ந்து போவாங்க, இல்லை அவங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்தமாரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு, அடிக்க வரைக்கும் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, வேணும்னே அவர்கிட்ட போய் போய் இடித்து அந்த வீடியோ எடுத்து போஸ் கொடுத்துக்கிட்டு, உண்மையாலுமே அவள் மேலே அவர் வந்து டச் பண்ணியிருந்தானா அவள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல அவள் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். யாருமே உடம்புல கொஞ்சமாவது கூச்சநாச்சு இருக்க பொம்பளை, எந்த பொம்பளையுமே பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணவே மாட்டாங்க. அவள் ரீச்சுக்காக, கண்டென்ட்டுக்காக அவள் பண்ண ஒரு செயல்னால் அந்த குடும்பத்தோட ஆணி வேறு போயிடுச்சு. அந்த மனுஷன் இன்றைக்கி உயிரோடு இல்லை. இந்த பாவத்தெல்லாம் எங்கே கொண்டு கழுப்புறாங்க? எதனாலனா, பொம்பளைங்க ஏதாவது ஒன்றுனா இந்த சமூகம் வந்து கொந்தளிக்குது. நீதி கிடைக்கணும், பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், பொம்பளைக்கு நீதி கிடைக்கணும். ஏன் ஆம்பளைங்களுக்கு அவங்களுக்கு இல்லையா? அவங்களுக்கு மானவமானம் கிடையாதா? இல்லை அவங்களுக்கு வெட்கம் கிடையாதா? கூச்சநாச்சம் கிடையாதா? அவங்களுக்கு இல்லையா எதுவுமே? ஏன் அதாவது அந்த காலத்தில் சொல்லுங்க, ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் சம உரிமை சொல்கிற மாதிரி, பெண்ணுக்கு என்னெல்லாம் நீதி, நியாயம் எல்லாம் கொடுக்கப்படுதோ அதே நீதி நியாயம் ஆண்களுக்கும் கொடுக்கப்படணும். அவங்களும் நிறைய கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க, அது வெளியில் தெரியல. எல்லா ஆம்பளைங்களும் நல்லவங்கன்னு சொல்லலை, எல்லா பொம்பளைங்களும் நல்லவங்கன்னு சொல்லலை, 2 கேட்டகரி இருக்குது. ஆனால் ஒரு வீடியோ பார்த்துட்டு இதுதான் முடிவு பண்ணிடக்கூடாது இல்லையா? எதுவுமே உண்மை எது பொய் எதுன்னு ஆராயணும். அதனால் என்னாச்சு, ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த குடும்பத்துக்கு என்ன தான் நமக்கு உதவி செஞ்சாலும் அந்த மகனோட ஸ்தானம் அது கிடைக்க போகிறதில்ல. தயவு செய்து பெண்களாகிய நம்ம என்ன பண்ணணும், தேவையில்லாத வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. உண்மையான வீடியோக்கள், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு அது வந்து 4 பேருக்கு என்ன சொல்லு வெளிச்சத்தை கொண்டு வரணும் வழிய அது இருளிலையோ மரணத்துலேயோ துக்கத்துலேயோ கொண்டு தள்ளக்கூடாது இல்லையா? நமக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீடத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்னா, நம்ம குடும்பத்தை, நம்ம நாட்டை, நம்ம ராஜ்யத்தை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு நம்ம பாடுபடணும் ஒழிய யாரையும் கொலை பண்ணுறதுக்கோ யாரையும் சாகடிக்கிறதுக்கோ இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. அவளை வந்து தண்டிக்கணும், கேரளா சர்க்கார் தண்டிக்கணும். அதுக்குண்டான நடவடிக்கை நடந்துகிட்ருக்கு. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ.